தப்பு தோழர். அடுத்தவனுக்கு சொந்தமானதை நம்ம வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. என்னது? எது அடுத்தவனுக்கு சொந்தமானது? சொந்த பந்தமெல்லாம் கூடி நாள் குறிச்சு பண்ண கல்யாணம் அது எப்படி அடுத்தவனுக்கு சொந்தமானதாகும்? என்ன பேசுறீங்க? பிடிக்கலன்றாலே. பிடிக்கலன்னா பிடிச்சவங்க கூட வாழ விடுறதுதான் மனுஷத்தனம். நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றது. அப்படி பண்ணா அதுக்கு வேற பேர் சொல்லுவாங்க. ரோட்ல நடமாட முடியாது. மத்தவங்க பேச்சுக்கு எதுக்கு காது கொடுக்கணும்? 2 பேர் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல 3வது மனுஷன் பேச்ச கேட்டா விளங்காது. அப்படி பார்த்தா ஊருக்குள்ள கொல்ல பேர் கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தன் கொடுத்துட வேண்டியதான். சும்மா காமெடி பண்ணாங்க தோழர். நடக்கிற சகிச்சுட்டு வாழணும். எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி எத்தனை பேர் வாழ்றாங்க. நடிச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கை பூரா நடிச்சுட்டே தான் இருப்பாங்க. உங்களால முடியுமா? ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி பிடிக்காதவங்க பணத்தோட சமம். தினம் டெட் பாடியோட தூங்குவீங்களா? அருவருப்பா இல்ல? அது எப்படிங்க ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட? அட என்னங்க லவ் வெங்காயம்? இந்த காலத்துல லவ்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. லவ் இருக்கன்றவனுக்கு இருக்கு, இல்லன்றவனுக்கு இல்ல. சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். என்ன பிடிச்சிருக்கா, என்ன கல்யாணம் பண்றதுல உனக்கு சம்மதமா அந்த பொண்ணுகிட்ட கேட்டீங்களா? வாழ போறது நீங்க தானே, கேட்டிருக்கணும்ல. கேட்டீங்களா? கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க. கேட்டீங்களா இல்லையா? அப்ப நீங்களும் செல்ஃபிஷ் தான் இல்ல? கிடைச்சா போதும்னு இருந்துட்டீங்க. அப்ப இந்த பகுத்தறிவு பெண்ணுரிமை பத்தி பேசுறதெல்லாம் ஊருக்காக தான், நம்மளுக்கெல்லாம் இல்ல. அட போங்க தோழர். கேட்டிருக்கணும் சகோ. தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன்.
பா